வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. வாங்க இன்னைக்கு உங்க ராசி பலனை பார்க்கலாம். உங்க ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சூரியனோட சேர்ந்து சஞ்சரிப்பது, அதுவும் அஸ்தமனமாகி இருப்பது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் சூரியனும் புதனும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்திற்கு நல்ல சாதகமான சூழல் கண்டிப்பா உருவாகும். உங்க ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்க ஆரோக்கியத்திலையும் பொது வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்கும். இது ஒரு நல்ல அமைப்புங்கள. வேலை ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால உங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல சிறப்பான வெற்றிகளை பார்க்கலாம். நீங்க போடுற கடின உழைப்புக்கு நல்ல பலன் உண்டு. உங்க தைரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது இருப்பது சகோதர உறவுகள்ல நல்லிணக்கத்தையும் உங்க தைரியத்தையும் அதிகரிக்கும். ஆனா ஒரு சின்ன சவால் இருக்கு. 9ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இன்னைக்கு திங்கட்கிழமைங்கிறதுனால சந்திரனோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதோட சந்திரன் சதயம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ராகுவோட தாக்கம் இன்னும் வலுவா இருக்கும். இதனால மனசுல ஒரு குழப்பமோ அப்பா கூட உறவுல சின்ன சங்கடங்களோ வர வாய்ப்பிருக்கு. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால அனாவசிய செலவுகளும் மறைமுக விஷயங்கள்ல ஈடுபாடும் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாயிருங்க. இன்னைக்கு காலை 7:19 AM முதல் 8:55 AM வரை ராகு காலம் இருக்கு. அதனால இந்த நேரத்துல எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. மொத்தத்துல நல்ல பலன்களோட சில சவால்களையும் சமாளிக்க வேண்டிய நாளா இன்னைக்கு அமையும். அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. குடும்பத்தினரோட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்சா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. திங்கட்கிழமைங்கிறதால சிவபெருமானையும் வணங்கலாம். இந்த நாளுக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 5ல 4ங்க. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. நல்லதே நடக்கும். நன்றி.